அது சோம்பேறித்தனத்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. நிறைய நம்முடைய கடமையை நம்ம செய்யாமல் வாழ்க்கையை கடந்து வர்றோம். அதனால் மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படுகிறது சோம்பேறித்தனத்தின் காரணமாக. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய ஏமாற்றத்திற்கும் நமது வாழ்க்கையில் அடைந்த தோல்விக்கும் அவங்க என்ன காரணமாக இருக்கும்? அவங்க காரணமாக இருக்குமோ, இவங்க காரணமாக இருக்குமோ, நாம் இப்படி ஏமாற்றத்தை சந்தித்ததற்கு அவங்க காரணமாக இருக்குமோ, இவங்க காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ நம்ம இல்லை இது காரணமாக இருக்குமோ, நாம் இருக்கிற வீடு காரணமாக இருக்குமா, இப்படி தான் மூட நம்பிக்கைகள் உருவாகுது. சோம்பேறித்தனம் தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்குது. இப்போ வெளிநாட்டில் பாருங்கள், அவங்ககிட்ட ஏன் மூட நம்பிக்கைகள் நமக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. நம்மளை மாதிரி அவங்க மூட நம்பிக்கைகள் இல்லை. நமக்கு ரொம்ப அதிகமாக மூட நம்பிக்கை இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம சோம்பேறியாக இருக்கும், தேவையில்லாத வேலைகளை செய்கிறோம். அதாவது தேவையான வேலைகளில் செய்கிறது இல்லை. சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா, சும்மாவே இருக்கிறது இல்லை. யாருமே சும்மாவே இருக்கிறதும் கிடையாது. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு சும்மாவும் இருக்காங்க, அப்புறம் ஏதோ ஒரு வேலையும் செஞ்சிகிட்டே இருக்காங்க. சும்மாவும் இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை செய்வதாக இருந்தால் அது தேவையில்லாத வேலையாக இருக்கிறது. தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் செய்கிறாங்க, அப்புறமா சும்மா இருக்காங்க. இதுதான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம்னா என்னென்னா, சும்மா இருப்பது. அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அது தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். இதுதான் சோம்பேறித்தனம். அப்போ இந்த சோம்பேறித்தனம் என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத வேலைகளால் எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் சமைக்கிற பெண்கள் வீட்டு வேலைகளை செய்வது மட்டுமே தனது வேலை, வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெண்கள் அது சோம்பேறித்தனம். அது தேவையில்லாத வேலை. அது அடுத்தவங்க சமைக்க வேண்டிய உணவை இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான உணவை தானே சமைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு தேவையான உணவை சமைப்பது, அடுத்தவங்க ஆடைகளை துவைச்சி போடுறது, இருப்பிடத்தை தூய்மை செய்வது, இப்படி இவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்பம் முன்னேறிடுமா என்ன? ஒருத்தர் கஷ்டப்பட்டால் ஒருத்தருக்கு முன்னேற்றம் ஏற்படணும். இந்த பெண்கள் தேவையில்லாத வேலைகளை நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படாது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம், அற்புதமான உதாரணம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. கடினமாக உழைப்பாங்க. இந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்களா, காலங்காத்தில் எழுந்திருவாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்க உழைப்பை எங்கே போய் சம்மந்தப்படுத்தணும், எங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரில, எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரில, திறமையை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரில, உழைப்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எங்கே வெளிப்படுத்தினா தனக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்னு தெரில. ஆண்கள் இவர்களை பயன்படுத்தி தவறாக கொண்டு தவறான இடத்துல பெண்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்களை ஏமாற்றிட்டாங்க. ஆண்களுக்கும் அறியாமை, அவனுக்கும் புத்தி இல்லை, மடப்பயல்களாக இருக்காங்க. என்ன பண்ணால், பெண்கள்கிட்ட கடின உழைப்பு இருக்குது, தொடர்ச்சியாக உழைப்பு. காலையில் எழுந்துச்சி வீட்டு வேலைலாம் செய்வாங்க. வீட்டு வேலை செஞ்சு அந்த அளவுக்கு உழைப்பை போய் வேற ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா பெண்கள் எங்கேயோ முன்னேறிருப்பாங்க, ஆண்களும் முன்னேறிருப்பாங்க. காலையில் எழுந்திப்பாங்க. ஆண்கள் கொரட்டை விட்டு தூங்குற அந்த நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திருப்பாங்க, வாசத்தை அடித்து கோலம் போடுவாங்க, வீட்டில் உள்ள பாத்திரம் பண்டத்தெல்லாம் பெருக்குவாங்க, எல்லாருக்கும் தேவையான உணவை சமைக்கிற வேலைகளில் ஈடுபடுவாங்க. அப்புறம் இரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க. அவ்வளோ கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லாத வேலை. அதனால ஒரு குடும்பம் முன்னேறுமா என்ன? ஒரு குடும்பத்துக்கு பொருளாதாரம் உயர்ந்து விடுமா என்ன? உயர்ந்து விடாது. அதனால குடும்பம் முன்னேறாது. அப்படியெல்லாம் முன்னேறணும்னா நம்மெல்லாம் வறுமையிலே வாழ்ந்திருக்க மாட்டோம். இந்தியர்களுக்கு வறுமையே கிடையாது. ஆக பெண்கள் தங்களுடைய உழைப்பை தவறான இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க, தவறான முறையில் வெளிப்படுத்தி விட்டார்கள். பெண்கள் தங்களுடைய திறமையை தவறான இடத்தில் வெளிப்படுத்தி விட்டார்கள். வீட்டுக்குள்ளே வெளிப்படுத்திட்டாங்க, தேவையில்லாத வழிகளில் வெளிப்படுத்தி விட்டார்கள். ஒழுங்காக அவங்க ஒரு பணத்தை சம்பாதிக்கிற வழிகளில் வெளிப்படுத்தியிருந்தால் இந்தியா ஒரு வல்லரசாக மாறி இருக்கும். ஒரு சீனாவை போல், சீனா எப்படி இருக்குது அதுபோல் மாறி இருக்கும். இங்கே பெண்களுடைய உழைப்பை தவறான இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே முடக்கிட்டாங்க. இந்த இதுக்குள்ளே நீ ஒரு பறவையை ஒரு பெரிய கூண்டு, உனக்கு ஒரு பெரிய கூண்டு, அந்த பறவை அதுக்குள்ளேயே பறந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் பெண்களை மாற்றி விட்டாங்க. ஆக அப்போது சோம்பேறித்தனம், பெண்களை சோம்பேறியாக மாற்றி விட்டார்கள். அதான் உண்மை. பெண்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் பெண்களை சோம்பேறியாக வைத்துக்கொண்டு ஆண்கள் மட்டும் உழைப்பது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பெண்கள் ஆண்களை வியந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கணுங்கிறதுக்காகவே ஆண்கள் திட்டமிட்டே பெண்களை சோம்பேறியாக மாற்றிவிட்டார்கள்.
அப்போ தானே பெண்கள் வந்து ஆண்களை வியந்து பார்ப்பாங்க. ஆஹா, எவ்வளோ சாகசம் பண்ணி தினமும் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியப்பு, அந்த மாதிரி ஒரு வியப்பை எப்படி உருவாக்குறாங்க பாருங்கள். இப்போது ஒருத்தரோட காலை வந்து நம்ம முடமாக்கிட்டா அந்த முடமானவர்கள் என்ன பண்ணுவாங்க, நடக்கிறவங்கள பார்த்து வியந்து பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் பெண்களை முடமாக்கி விட்டு ஆண்கள் நடந்து கொண்டிருக்கிறார், நடக்க முயற்சி செய்கிறார்கள். பெண்களுடைய கால்களை ஊனமாக்கி விட்டு ஆண்கள் நடந்து காமிக்கிறாங்க பெண்கள்கிட்ட. எப்படி நடக்கணும் பார்த்தியா, சூப்பராக இல்லை, எப்படி சாமி ஓடக்கூட செய்வேன், உன்னால் முடியாது, பெண்களாகிய உங்களால் முடியாது, நாங்கள் ஓடுவோம் நடப்போம், உங்களால் முடியாது, ஏன்னா உங்கள் கால்கள் முடமாகி இருக்கிறது, ஊனமாக்கி விட்டார்கள், உங்கள் கால்கள் ஊனமுற்ற கால்களாக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே பெண்களை வந்து சுற்றி சுற்ற விட்டாங்க. வீட்டுக்கு வெளியில் உன் திறமையை காட்டாத, வீட்டுக்குள்ளே காமிச்சிக்கோ, சமையல் பண்ணுவோம், உன் திறமையை பொரியல் செய்வதில் காமிச்சு, அவியல் செய்வதில் காமி, குழம்பு வைப்பதில் உனது திறமையை காமி, கோலம் போடுவியா சூப்பராக கோலம் அதில் காமி உன் திறமையை. ஆனால் இந்த திறமையினால் உனக்கு பணம் வரப்போதா என்ன, உன் பொருளாதாரம் உயரப்போதா என்ன, உயரப்போகிறதில்ல, ஒரு முன்னேற்றமும் அடைப்போகிறதில்ல. அதுதான் தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலையில் இவங்க திறமையை காட்டுறாங்க. திறமையை காட்டுவதற்கு சோம்பேறிகள் என்றால் என்னவென்றால், சும்மா இருக்கிறவங்க மட்டும் சோம்பேறி கிடையாது, தேவையில்லாத வழிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினால் அதுதான் வந்து சோம்பேறித்தனம். இவ்வளோ கஷ்டப்பட்ட பெண்களுக்கு மரியாதைங்கிறது சுத்தமாக கிடையாது. காலையில் எந்திப்பாங்க, அந்த அப்படி மற்றவங்களுடைய தேவைகளை மற்றவங்களுக்காக உணவை தயாரிப்பாங்க, வீட்டை தூய்மையாக வச்சுப்பாங்க, துணி துவைச்சி போடுவாங்க, சாப்பிட்ட தட்டை கழுவுவாங்க, எவ்வளோ பண்ணாலும் அந்த பெண்களுக்கு இங்கே வாடி அடி அப்படின்னு அடி தான், தினசரி அடி. கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி அடிக்கிறது புருஷ லட்சணம். பொண்டாட்டியை போட்டு மிதின்னு போட்டு அடிக்கிறது என்பது ஒவ்வொரு வீட்லேயும் சாயந்தரம் ஆனால் பொண்டாட்டியை போட்டு மிதிப்பாங்க, புருஷங்காரங்க அடிப்பாங்க, கொடூரமாக அடிப்பாங்க. அடினா அடி சாதாரண அடி கிடையாது, கொடூரமாக அடிப்பாங்க, மரியாதை கிடையாது. அப்போ திறமையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தியிருந்தால் மரியாதை தானாக வந்திருக்கும். இன்றைக்கி அந்த மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் திறமையை எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்துவதற்கு இன்று வழிகள் உள்ளது பெண்களுக்கு. அதனால தான் பெண்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு பாதுகாப்பு, குடும்ப வன்முறை குறைந்து போனதற்கு அதான் காரணம். பெண்கள் சோம்பேறிகளாக கடந்த காலங்களில் இருந்தாங்க. இன்றைக்கி அவர்கள் உழைப்பை பயனுள்ள வழிகளில் வெளிப்படுத்துவதற்கு வழிகள் தோணும். சோம்பேறிகள்னால் எப்படி, சும்மா இல்லை, தேவையில்லாத வேலை செஞ்சாலும் அது சோம்பேறித்தனம் தான். முன்னேற்றத்தை ஏற்படுத்தாத வேலைகள் அத்தனையும் சோம்பேறித்தனம் தான். இப்போ திருடுறாங்கல்ல, அதுவும் சோம்பேறித்தனம் தான். அது ஆபத்தான வழி, அழிவை ஏற்படுத்தக்கூடிய வழி, அதுவும் சோம்பேறித்தனம் தான். திருடுறது, கொள்ளையடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, எல்லாமே சோம்பேறித்தனம் தான். நேர்மையாக வாழ்வது ஒன்று தான் உழைப்பு. நேர்மையாக உனக்கு தேவையான பொருளாதாரத்தை நீ சம்பாதிக்கணும். உனக்கு அது பொருளாதாரம், நீ உனது பொருளாதாரத்தில் உனது உழைப்பில் நீ வாழ வேண்டும். அதுதான் வந்து உண்மையான உழைப்பு. நீ பிறரை சார்ந்து பிறரை அண்டி பொழைச்சிக்கிட்டு அதுக்காக நீ கடினமாக உழைத்தால் அது சோம்பேறித்தனம். நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போ சோம்பேறித்தனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? பிறரை சார்ந்து கடினமாக உழைக்கிற, பிறரை அண்டி பிழைப்பதற்காக பிறருடைய பொருளாதாரத்தை சார்ந்து நீ கடினமாக உழைக்கிற பெண்கள் அதானே செய்கிறாங்க. பெரும்பாலான பெண்கள் ஆண்களுடைய புருஷனோட வருமானத்தை எதிர்பார்த்துக்கிட்டு வீட்டில் கடினமாக உழைக்கிறாங்க. அதுதான் வந்து சோம்பேறித்தனம். அதனால் வந்து சோம்பேறித்தனம்னா என்னென்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கடினமாக உழைத்து விட்டாலே அது வந்து உழைப்பாக மாறிவிடாது. அதில் அடிமைத்தனம் இருக்கிறதா, அது உனக்கு பொருளாதாரத்தை தருகிறதா, பொருளாதாரத்தை தரல ஆனால் நீ கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ சோம்பேறி, சோம்பேறி. அப்போ பெண்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், இருக்க வைக்கப்படுகிறார்கள். அது ஒரு சூழ்ச்சி செய்து தான் பெண்களை சோம்பேறியாக்கிட்டாங்க. பெண்களும் ஆண்களும் செய்த சூழ்ச்சி தான் பெண்கள் சோம்பேறியாகவும் அடிமையாகவும் இருக்கிற காரணம். அதனால் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது தான், விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால் வந்து கடினமான உழைப்புன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உழைப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உழைப்பு என்றால் அது நமக்கு முன்னேற்றத்தை தர வேண்டும். பிறருக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு.
அப்படின்னா அது உடனே உழைப்பாயிருமா? அவங்களுக்கு தான் கை இருக்குல்ல, அவங்க சாப்பிட மாட்டாங்களா? நீங்கள் நாள் முழுதும் நான் எப்படி சோம்பேறியாக இருப்பேன்? நான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் சோறு ஊட்டுவேன், நான் தான் சோறு சமைப்பேன், நான் தான் ஊட்டி விடுவேன், எனக்கு ஓய்வே கிடையாது அப்படின்னா நான் எப்படி அவங்களுக்கு தான் கை இருக்கு, அவங்களே சாப்பிட்டுக்க போகிறாங்க, நீங்கள் ஏன் ஊட்டி விட்றீங்க? எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் குண்டி கழுவி விடுவேன், நான் எப்படி சோம்பேறியாக இருக்க முடியும்? அவங்களுக்கு தான் கை இருக்குல்ல, அவங்க கழுவி வைக்க போகிறாங்க. அதே மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்கவுங்களே சமைச்சிக்க போகிறாங்க. நீங்கள் ஏங்க சமைச்சு கொடுத்துட்ருக்கீங்க? உங்கள் உழைப்பையும் திறமையும் வெளியில் வந்து காமிங்க. அது உங்களுக்கு மரியாதையை தரும், உயர்வை தரும். இல்லைன்னா நீங்கள் என்றைக்குமே பயந்துக்கிட்டே இருக்கணும். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஆம்பளைகளை எதிர்பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து கடைசிக்கார சாவர வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மரியாதையும் கிடைக்காது உங்களுக்கு, உங்கள் குடும்பமும் முன்னேறாது. 2 பேருமே உழைக்கும்போது 2 வருமானம் ஒரு குடும்பத்துக்கு வரப்போகுது, அறிவு வரப்போகுது. பெண்கள் சுயமாக பெண்கள் வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பெண்கள் வேலைக்கு போகும்போது வெளி உலகை பற்றிய அறிவு வரப்போகுது. அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகள் விழிப்புணர்வுடையவர்களாக அறிவுடையவர்களாக மாறுவார்கள். அது அந்த குழந்தைகளோட வாழ்க்கை எளிதாக மாறும், நாளைக்கு வெற்றிகரமாக அமைவதற்கு அது உதவும். அதனால் வந்து சோம்பேறித்தனம்னா என்ன அப்படிங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் வந்து ஏன் மூட நம்பிக்கைகள் உருவாதுன்னா, இவங்க திறமையை எங்கே போய் வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்துறதில்ல. அதாவது இந்த திசையில் நீ நீந்துனா உனக்கு கரையே வரப்போகிறதில்ல. ஆக இவங்க நீந்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆழ்கடலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீந்திக்கிட்டே இருக்காங்க. கரை சேர வேண்டும் அப்படின்னா இவங்க கரையை நோக்கி தானே நீந்தணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆழ்கடலை நோக்கி நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நீந்தலைன்னா செத்து போயிடுவாங்க, மூழ்கி போயிடுவார்கள். நீந்தவில்லை என்றால் மூழ்கி போயிடுவார். நீந்தவும் முடியலை, நீந்தாமல் இருக்கவும் முடியலை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாகும்? நீந்தவே முடியாது தானே. நீந்தவே முடியாத போது தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் ஏன் இன்னும் கரை சேரலை? நாம் நீந்திக்கிட்டே தானே இருக்கிறோம், நம்ம கடமையை செய்து தானே செய்கிறோம், என்றைக்காவது நம்ம சும்மா இருந்திருக்கோமா? நீந்திக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆமாம், நாம் ஏன் இன்னும் கரை சேரலை? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? யார் காரணமாக இருக்கும்? யாராவது சூனியம் வச்சுருப்பாங்களா? யாராவது நமக்கு செய்வனை செஞ்சுருப்பாங்களா? அல்லது வந்து காலையில் அவங்க முகத்தில் தான் நம்ம முழித்தோம்? அல்லது நம்ம வீடில் வாஸ்து சரியில்லையா? அல்லது புதுசாக வந்த மருமக காரணமாக இருப்பாளா? அல்லது நம்ம ஜாதகமா? இது காரணமாக இருக்குமா? அது காரணமாக இருக்குமா? இப்படி வந்து அல்லது வந்து மூத்த பிள்ளை பெண்ணாக பிறந்துச்சு, அது காரணமாக இருக்குமா? அவளோட ஜாதகம் தான் நம்ம குடும்பம் இப்படி கரை சேராமல் போதா? நீந்திக்கிட்டே இருக்கோம் ஆனால் நமக்கு விடிவு வராமல் போதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீந்திக்கிட்டே இருக்கிறோம். நீந்த முடியாமல் மூழ்கி போனதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் மூட நம்பிக்கைகள் உருவாச்சு. நீ தேவையான இடத்துல வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏன் மூட நம்பிக்கைகள் குறைவாக இருக்குதுன்னா, அங்கே ஆண்களும் பெண்களும் வேலை பார்க்குறாங்க. அவர்கள் உழைப்பை அவர்களுடைய திறமையை சரியான இடத்துல பெண்கள் காட்டுறாங்க. ஆண்களும் பெண்களும் சரியான இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவர்கள் வந்து மூட நம்பிக்கைகள் குறைவாக இருக்குது. இங்கே என்னென்னா, பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு வருமானம் வரல. வீட்டுக்குள்ளேயே கடின உழைப்பையும் திறமையும் வெளிப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு வருமானம் வரல. ஆண்கள் என்ன பண்ணுறான்? கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறான், வீட்டில் சோம்பேறியாக இருக்கிற பெண்களுக்கு செலவழிக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்தை 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துகிறான். சம்பாதித்த பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு இவனுக்கு தெரில, மகிழ்ச்சியாக வாழ தெரில. வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் போகலாம், சுற்றுலா மாதிரி போகலாம், அது இவனுக்கு தெரில. ஒரு ஆடணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அது இவனுக்கு தெரில. கூச்சம், ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் கூச்சம், விளையாடுறதுக்கும் கூச்சம். இவனுக்கு எப்படி மகிழ்ச்சியாக வாழணுன்னே தெரில. சம்பாதிச்ச இவன் ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க. பெண்கள் தேவையில்லாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க, தேவையில்லாத வழிகளில் தங்கள் உழைப்பையும் திறமையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்கள் கஷ்டப்பட்டு பெண்களுக்கும் சேர்த்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணத்தை தேவையில்லாத வழியில் செலவு பண்ணுறான். பெண்களுடைய உழைப்பு தேவையில்லாமல் இருக்குது, தேவையில்லாமல் பெண்கள் உழைத்து கொண்டிருக்கிறார், தேவையில்லாமல் பெண்கள் தங்களுடைய திறமையை வீட்டுக்குள்ளேயே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்கள் என்ன பண்ணுறான்? கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு தேவையில்லாத வழிகளில் பணத்தை செலவு பண்ணுறான். ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு 6 லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு
காது குத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவழித்து ஒரு ஃபங்க்ஷன். வர்றவங்க மொய் வைக்கணும், 500 மொய் வைக்கணும். அதுதான் கௌரவம். 500 1000 நோட்டு இல்லைன்னா 1000 மொய் வச்சா தான் அது கௌரவம். நல்ல வேளை 2000 நோட்டை ஒழிச்சாங்க. ஏன்னா 2000 மொய் வைக்கிற கலாச்சாரம் உருவாகிட்டு இருந்தது. அதனால் 500 நோட்டை நம்ம ஒழிச்சிட்டாலே மொய் வைக்கிறது கூட குறையும். அதுக்கு மொய் வைக்கிறது கல்யாணத்தை ஆடம்பரம் நடத்தக்கூடாதுன்னு நம்ம தடை போட்டுடலாம். அது மாதிரி காது குத்துறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நடத்தி நிகழ்ச்சிகளை நடத்தி தேவையில்லாமல் செலவழிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஆண்கள் உழைச்சி அந்த பணத்தை தேவையில்லாமல் இது மாதிரி தேவையில்லாமல் திறமையை உனக்கு திறமைக்கு கிடைச்ச மதிப்பு தானே அந்த பணம், ஆண்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச மதிப்பு தானே அந்த சம்பளம். அதை தேவையில்லாமல் செலவு பண்ணுறான். அப்புறம் அந்த குடும்பம் முன்னேறவே மாட்டேங்குது. பெண்கள் அந்த குடும்பம் முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் பெண்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. பெண்கள் தங்களுடைய உழைப்பின் திறமையும் தேவையில்லாத வழிகளில் வீட்டுக்குள்ளேயே வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் பணம் கிடைக்க போகிறதில்ல. ஆண்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய திறமையும் உழைப்பையும் வெளிப்படுத்தி சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாத வழிகளில் செலவழிக்கிறாங்க. அப்போ குடும்பம் எப்படி முன்னேறும்? குடும்பம் வறுமையில் தான் போகும். அப்போ என்ன ஆகுது? அப்போ ஆண்கள் பெண்களும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பெண்கள் நாம் கஷ்டப்பட்டோமே, என்றைக்காவது சும்மா இருந்தோமா, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம குடும்பம் ஏன் முன்னேறலை? ஆண்கள் என்ன நினைக்கிறான், நாம் கஷ்டப்பட்டோமே, நாம் நிறைய சம்பாதிச்சோமே, நம்ம குடும்பம் ஏன் முன்னேறலை அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அப்போ அது காரணமாக இருக்குமா, இது காரணமாக இருக்குமா, இந்த வீடு காரணமாக இருக்குமா, இந்த வீட்டோட அமைப்பு, இந்த ஊர் தான் காரணம், இந்த சொந்தக்காரங்க தான் காரணம், அவன் மூஞ்சில் காலையில் முழிச்சோம் அதுதான் காரணம், இதுதான் காரணம். புதுசாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுலேருந்து தான் இவன் மருமகளாக வந்ததுலேருந்து தான் நமக்கு இந்த நிலைமை. இந்த பையனை நமக்கு மருமகனாக இவன் வந்ததுலேருந்து தான் நம்ம குடும்பம் நாசமாக போச்சு, இவனோட ஜாதகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிக்க முடியாத போது இவர்கள் கண்டுபிடிக்க முடியலை. நாம் என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், அந்த சுய விமர்சனம் இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பிறரை குறை சொல்கிறார்கள். அது காரணமாக இருக்குமா, இது காரணமாக இருக்குமா, சரி சாமிக்கு போய் படையல் பண்ணிடுவோம், ஒரு பலி கொடுத்துருவோம், ஒரு ஆட்டை வெட்டி மக்களுக்கு அது படையலாக ஒரு திருவிழா நடத்திடுவோம், ஒரு ஆட்டை வெட்டி திருவிழா நடத்திடுவோம். அப்போ நமக்கு நம்ம பிரச்சனை தப்பிச்சிடலாம், இதனாலேயாவது நம்ம பிரச்சனை தீராதா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஏதாவது ஒரு யாகம் பண்ணிடுவோம், அதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, இந்த பிராமணர்கள் ஏதோ சொல்லுவாங்களே, பரிகாரம் பண்ணுங்க, இதை வச்சு பிராமணர்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்படி ஒரு கூட்டம், இந்த மாதிரி மக்களுடைய அறியாமையை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம், அறியாமையை வச்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டம் உருவாகிடுது. அப்படி மக்களுக்கு ஏன் சோம்பேறித்தனம் தான் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். சோம்பேறித்தனம்னா சும்மா இருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை, சும்மா இருப்பதும், அப்புறம் தேவையில்லாத வேலைகளை செய்வதும், தேவையில்லாத வழிகளில் திறமையை வெளிப்படுத்துவது, தேவையில்லாத வழிகளில் பணத்தை செலவு செய்வது, இதுதான் மூட நம்பிக்கைக்கு காரணம். உனது உழைப்பின் பலனை தேவையில்லாத வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிற, தேவையில்லாத வழிகளில் உனது திறமையை வெளிப்படுத்துறது. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே திறமையை வெளிப்படுத்துறது, ஆண்கள் வெளியில் போய் திறமையை வெளிப்படுத்தி உழைச்சி பணத்தை கொண்டு அந்த பணத்தை தேவையில்லாத வழிகளில் செலவு செய்வது. பெண்களுக்கு நகையாக வாங்கி போடுறது, பட்டு புடவை 10,000 ரூபாய். அது பார்த்திங்கன்னா இந்தியர்கள் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் உற்பத்தி, மலர் சாகுபடி, சாமந்திப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ, இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான ஏக்கரில் இவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. உழைப்பை செலவிட்டு, தண்ணீரை செலவிட்டு, உரத்தை செலவிட்டு, மனித உழைப்பை செலவிட்டு லட்சக்கணக்கான ஏக்கரில் இந்த பூக்களை உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரன் யாராவது சாமந்திப்பூ, முல்லைப்பூ உற்பத்தி பண்ணுறான்னா, ஒரு சைனாவிலேயோ ஜப்பான்லேயோ, ஒரு அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ, ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ ரஷ்யாவிலேயோ பின்லாந்துலேயோ, அங்கே யாராவது கியூபாவிலேயோ யாராவது பூக்களை உற்பத்தி செய்து கொண்டிருப்பார்களா? லட்சக்கணக்கான ஏக்கரில் தண்ணீரையும் மனித உழைப்பையும் செலவிட்டு கொண்டிருப்பார்களா? பிச்சிப்பூ, சாமந்திப்பூ, முல்லைப்பூ, ரோஜாப்பூ அவங்களாம் பண்ண மாட்டாங்க. ரோஜாப்பூ உற்பத்தி செய்யலாம், ஆனால் நம்ம அளவுக்கு பூக்களையும் உற்பத்தி செய்வாங்க, ஏதாவது பூங்கொத்து கொடுக்குற அந்த வழக்கம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதோட தேவை அந்த அளவுக்கு இல்லைல்ல. பூங்கொத்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு, பூங்கொத்து ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு தேவை, ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணுவாங்க அந்த வகையில்.
ஆனால் அந்த பூக்கள் உற்பத்தி பண்ணுறதுல இந்தியாக்காரங்க பாருங்கள் லட்சக்கணக்கான ஏக்கரில் சாமந்தி பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ. இது வெளிநாட்டுக்காரங்க, அமெரிக்காக்காரனோ ரஷ்யாக்காரங்களோ ஒரு கியூபாக்காரங்களோ சீனாக்காரங்களோ ஜப்பான்காரங்களோ இந்த மாதிரி உழைப்பையும் தண்ணீரையும் செலவிட்டு நேரத்தையும் செலவிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் நமது மூட நம்பிக்கை. தேவையில்லாத வழிகளில் உழைப்பையும் திறமையும் வெளிப்படுத்துவது, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வழிகளில் உழைப்பையும் பணத்தையும் செலவிடுவது, இதுதான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். நாம் முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம். ஏன் நாம் முன்னேறலை? இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, நாம் ஏன் முன்னேறலை? உழைச்சி உடம்புல நோயே வந்துடுச்சு, ஆனால் நம்ம முன்னேற்றம் ஏற்படவில்லை, நாம் மகிழ்ச்சியாக வாழவில்லை. அதற்கு என்ன காரணம்? அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா? போன வருஷம் அந்த கொடை நடத்தாமல் போயிட்டோமே, அந்த திருவிழாவை நடத்தாமல் போயிட்டோமே, அதனால சாமி குத்தமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை காரணம் காட்டுறாங்க. அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா? அதுக்குள்ளே தான் ஒரு அடிப்படையை புரிஞ்சிக்க முடியல, அடிப்படையான காரணத்தை புரிஞ்சிக்க முடியல. ஏன் நாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோம்? ஏன் நாம் தோல்வியை சந்தித்தோம்? ஏன் நாம் முன்னேற முடியலை? ஏன் நமக்கு பிரச்சனைகள்? ஏன் நம்மளால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல? எப்போ பார்த்தாலும் கவலையாகவே நாம் ஏன் இருக்கிறோம்? இப்போ நீ ஆண் பெண் சமத்துவம் தேவை. நீ பெண்ணை அடிமையாக பார்க்குற, வேலைக்கு போகக்கூடாதுங்கிற, நீ மட்டும் வேலைக்கு போகிற, நீ மட்டும் சுதந்திரமாக இருக்கிற. அப்போ எப்படி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும்? சரிக்கு சமமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசினா தானே, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சகஜமாக பேசினா தானே உனக்கு சுதந்திரமாக இருக்க முடியும். ஆண்கள்கிட்ட பேசுகிறதுக்கே பெண்கள் பயப்படுறாங்க. இது கடந்த காலங்களில் இன்னும் அதிகமாக இருந்தது. ஆண்கள்கிட்ட ஏங்க என்னங்கன்னு சொல்லிட்டு பேசுவதற்கே தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு ஏங்க என்னங்க எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. வாய் விட்டு எதுவுமே அந்த அளவுக்கு இன்னொருத்தன்ட்ட நீ உழைச்சிருந்தா நீ மற்றவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த பயமே ஏன் வருதுன்னா, நீ மற்றவங்கள சார்ந்து வாழ்கிற, அதான் அந்த பயத்துக்கு காரணம். மற்றவங்கள எதிர்பார்த்து வாழ்கிற, நீயே சம்பாதிச்சிருந்தா உனது பொருளாதாரத்தை நீயே நிர்வகிக்கணும். சம்பாதிச்சு உன் புருஷன் கையில் கொடுத்துட்டா அப்போ நீ தைரியமானவளாக ஆகிட முடியாது. வேலைக்கு போயிட்டாலே பெண்கள் தைரியமாக ஆகிட முடியாது. உனது சம்பாத்தியத்துக்கு நீ தான் முதலாளி, நீ தான் நிர்வாகி. உனது சம்பாத்தியத்தை நீ நிர்வகிக்கணும். நீ சம்பாதிச்சு நல்ல பிள்ளைங்கிற பேர் எடுப்பதற்காக புருஷங்கிட்ட போய் மொத்த சம்பாத்தியத்தையும் கொடுத்துட்டு போகிற பெண்கள் தான் இன்றைக்கி வேலை பார்க்குற பெண்கள். பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏடிஎம் கார்டை புருஷங்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நான் எந்த பைசாவும் எடுத்துக்கல, மொத்தமாக சம்பாதிச்சு 50,000 சம்பாதிப்பாங்க, 60,000 சம்பாதிப்பாங்க, 1,00,000 ரூபா சம்பாதிச்சு கூட ஏடிஎம் கார்டை புருஷங்கிட்ட கொடுத்துட்டு தனக்கு தேவையான பணத்தை புருஷங்கிட்ட தான் கையேந்தி நிற்பாங்க. எனக்கு 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 500 கொடுங்க, 100 கொடுங்க, இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், ஒரு 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 1,00,000 கூட சம்பாதிப்பாங்க. ஆனால் புருஷங்கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த கார்டு, ஏடிஎம் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதன் மூலம் நம்பிக்கையை எதிர்பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன், என்ன நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அது மாதிரி அதுதான் அடிமைத்தனம். அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை எதிர்பார்க்குறது, அளவுக்கு அதிகமான ஒரு சுதந்திரத்தையே அடகு வைத்து விடுவது, ஒரு சுதந்திரத்தை உரிமையை அடகு வைத்து விடுவது. ஒரு அளவு தான். ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு 20,000ன்னா ஆளுக்கு 10,000 போடணும், அவ்வளோதான். மற்ற பணத்துக்குள்ள சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ உரிமை கிடையாது. ஒரு மனைவி 1,00,000 கூட சம்பாதிக்கலாம், ஒரு கணவன் ஒரு 50,000 சம்பாதிக்கலாம், இல்லை 1,00,000 சம்பாதிக்கலாம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அதைத்தான் அவங்க பகிர்ந்துக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 30,000 தேவை ஒரு மாதத்துக்கு அப்படின்னா ஒரு மனைவி 1,00,000 கூட சம்பாதிக்கலாம், கணவனும் 1,00,000 சம்பாதிக்கலாம். கணவனும் மனைவியும் 15,000 போட்டால் போதும். மீதி பணத்தில் சொந்தம் கொண்டாடுவதற்கு கணவனுக்கோ சரி மனைவிக்கோ சரி, ஒரு மனைவியின் பணத்தை கணவனின் பணத்தை மனைவியோ உரிமை கொண்டாடுவதற்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை கிடையாது. இப்படி நம்ம எங்கே போகணும்? இந்த மாதிரி உரிமைகளை பற்றி தெரியாமல் வேலைக்கு போயிட்டாலே பெண்கள் சுயமரியாதையும் அவங்களுக்கு வந்துடுறது. இந்த மாதிரி பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரில, எப்படி செலவு பண்ணணும்னு தெரில. ஒரு கல்யாணத்தில் நடத்தினா 6 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறாங்க, எப்படி செலவு பண்ணணும்னு தெரில. அப்போ இந்தியர்களோட மூட நம்பிக்கைகளுக்கு என்ன காரணம்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே திறமையை வெளிப்படுத்தணும்னு தெரில, எங்கே உழைப்பை வெளிப்படுத்தணும்னு தெரில. அதான் பொதுவாகவே தெரில. நீ இப்போ ஒரு பூக்களை உற்பத்தி செய்கிற, முல்லைப்பூ, பிச்சிப்பூ, சாமந்தி பூன்னு அதை உற்பத்தி பண்ணுற. அந்த 1,00,000 ஏக்கர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கரில் நீ பூக்களை உற்பத்தி செய்கிற.
அந்த ஏக்கரில் நீ காய்கறிகளையோ அல்லது பழங்களையோ திராட்சையோ உற்பத்தி செய்திருந்தா நிறைய பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். பழங்கள் மலிவான விலையில் கிடச்சிருக்கும், வாங்கக்கூடிய விலையில் கிடச்சிருக்கும். அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு பூர்த்தி குறைபாடு இல்லாமல் போயிருக்கும். நீ நிறைய உன்னுடைய உழைப்பையெல்லாம் நிறைய தண்ணீருக்காக பக்கத்து மாநிலத்துக்காரங்கிட்ட நீ சண்டை போடுறீங்க. சண்டை போட்டு தண்ணீரை வாங்கிட்டு அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு சாமந்திப்பூ, முல்லைப்பூ, பிச்சிப்பூன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிற. அதனால வயிறு நிறைய போதா? ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கள் போதா? உனக்கு நோய் வராமல் போதா? நோய் அது குணப்படுத்துமா? எதுவுமே பண்ணாது. அந்த இடத்துல நீ ஏதோ ஒரு முந்திரி, பாதாம் அல்லது திராட்சை, அந்த 1,00,000 ஏக்கரில் அந்த முந்திரி, பாதாம், திராட்சை, கொய்யா, மாம்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், இப்படி பழங்களையோ உணவுப் பொருட்களையோ உற்பத்தி செய்திருந்தால் அந்த 1,00,000 ஏக்கரில் 1,00,000 ஏக்கருக்கு மேலே இருக்கும். அதில் நீ செலவழிக்கிற உழைப்பு, தண்ணீர், உரம் எல்லாமே நேரம் எல்லாமே என்னவா மாறும்? உனக்கு தான் திரும்பி கிடைக்க போகுது. நீ அந்த வயலில் உழைக்கிறிய 1,00,000 ஏக்கரில் நீ உற்பத்தி பண்ணுற முல்லைப்பூ, சாமந்திப்பூ. வயிறு பசிச்சா நீ என்ன பண்ணுற? பூக்களையாக பறித்து சாப்பிட்ற? உனக்கு வயிறு பசிச்சா பூக்களையாக பறித்து சாப்பிட்ற? முல்லைப்பூவை ஒரு கையில் அள்ளி முல்லைப்பூவை வயிற்றில் போட்டால் சாப்பிட்ற? நீ ரோஜா பூவை சாப்பிட்டுட்ருக்கியா? ரோஜா பூவை சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிடக்கூட மாட்டோம். சாப்பிட்லாமுங்கிறது கூட தெரியாமல் ரோஜா பூவை உற்பத்தி பண்ணிகிட்ருப்பாங்க. ரோஜா பூவை உற்பத்தி பண்ணுறது சாப்பிட்றதுக்காக இல்லைல்ல. அதனால் அது ரோஜா பூவை உற்பத்தி செய்கிறவங்களுக்கே தெரியாது ரோஜா பூவை சாப்பிட்லான்ட்டு. அந்த மாதிரி உனக்கு வயிறு பசிச்சா நீ என்ன பண்ணுற? சாமந்தி பூவை சாப்பிட்டுட்ருக்குற. 1,00,000 ஏக்கரில் நீ தண்ணீரையும் உழைப்பையும் நேரத்தையும் செலவழித்து 1,00,000 ஏக்கரில் முல்லைப்பூ, சாமந்திப்பூ, பிச்சிப்பூன்னு உற்பத்தி பண்ணுறியே. உனக்கு வயிறு பசிச்சா எதை சாப்பிட்ற? முல்லைப்பூ ஒரு கிலோ முல்லைப்பூவை அள்ளி சாப்பிட்டுட்ருக்க, இல்லை பிச்சிப்பூ எடுத்து சாப்பிட்டுட்ருக்கியா? முட்டாளே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உணவை தானே சாப்பிட்ற. ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்றியா இல்லையா? அல்லது வீட்டிலேருந்து கொண்டு வந்த உணவை சாப்பிட்றியா இல்லையா? அப்போ எது தேவை? அப்போ பூக்கள் மக்களுக்கு தேவையே இல்லையான்னு நான் சொல்லலை. உனக்கு தேவையான பூவை உன் வீட்டிலே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு தொட்டியில் ஒரு ரெண்டு ரோஜா தொட்டி செடி வச்சுக்கோ. அதில் பூ பூக்கும்போது எடுத்து மாட்டிக்கோ. அப்புறம் நிறைய ரோஜா பூ மாதிரியே இருக்கும், அதை உன் வீட்டில் வை. அது சாமந்தி பூ, ஒரு பூ செடி வச்சுக்கோ. ஒரு முல்லைப்பூ செடி உன் வீட்டில் விளையிறதே உனக்கு போதும். உனக்கு தேவையான பூக்களை நீ உன் வீட்டில் உள்ள பெண்களுக்கு தேவையான பூக்களை அதுலேருந்தே உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் உழைப்பை வெளிப்படுத்துறது, தேவையில்லாமல் திறமைகளை வெளிப்படுத்துறது, தேவையில்லாமல் செல்வங்களை சீரழிப்பது. தண்ணீர் என்பது ஒரு செல்வம், உழைப்பு என்பது ஒரு செல்வம், நேரம் என்பது ஒரு செல்வம், திறமை என்பது ஒரு செல்வம். அந்த செல்வத்தை தேவையில்லாத வழிகளில் வெளிப்படுத்து. அப்போ நாடு எப்படி முன்னேறும்? ஊட்டச்சத்து குறைபாடு எப்படி நீங்கும்? மகிழ்ச்சி என்பது எப்படி வரும்? அப்போ பெண்களை வீட்டுக்குள்ளேயே திறமையை வெளிப்படுத்த வைக்கிறது. ஆண்கள் இப்படி கஷ்டப்பட்டு தேவையில்லாத வழிகளில் சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாத வழிகளில் செலவு செய்கிறது. கல்யாணம் 6 லட்சம் செலவு பண்ணு, ஒரு பிறந்த நாளா 10 லட்சம் செலவு பண்ணு. ஒரு கல்யாணத்துக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒரு பெரிய அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கல்யாணத்துக்கு பல கோடி ரூபா, 10 கோடி ரூபாய்க்கு மேலே. அப்பா எவ்வளோ பெரிய அதில் பாருங்கள் பெருமை பாருங்கள். மூட நம்பிக்கையில் ஒரு பெருமை, ஒரு முட்டாள்தனத்திலும் ஒரு பெருமை. யார் பெரிய முட்டாள்? நான் தான் பெரிய முட்டாள். 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் தான் பெரிய முட்டாள் அப்படின்னு பேர் எடுப்பதற்காகவே அப்படி ஒரு திருமணத்தை அவர் நடத்தி வைக்கிறார். இது இங்கிலாந்தில் கூட நடக்குது. இங்கே ஏதோ லக்ஷ்மி மிட்டல்னு அவர் தனது மகனின் கல்யாணத்தை, மகளோட கல்யாணத்தை அப்படி தான் நடத்தினாராம். முட்டாள்கள் உலகம் முழுக்க இருக்காங்க போலுக்கு. அந்த அளவுக்கு உழைப்பை தேவையில்லாத வழி. இந்தியர்களோட வீழ்ச்சிக்கு, இந்தியர்களோட மூட நம்பிக்கைக்கு உழைப்பை தேவையில்லாத வழிகளில் வெளிப்படுத்துவது, உழைக்க விடாமல், திறமையை சரியான இடத்துல வெளிப்படுத்த விடாமல் பெண்களை தடுப்பது. இதனால்தான் அந்த முன்னேறலை, ஒரு குடும்பம் முன்னேறலை. நான் அந்த கோயிலுக்கு குடம்லாம் கொடுத்தனே, திருவிழாலாம் கொடுத்தனே, சொந்தமாக செலவு பண்ணி திருவிழா கொடுத்தனே, திருவிழா நடத்தினே, ஏன் குடும்பம் ஏன் முன்னேறலை? நீ திருவிழா நடத்தினால தான் முன்னேறலை. அந்த பணத்தை ஒழுங்காக பேங்கில் போட்டிருந்தா
ஒழுங்காக அது வருமானம் உன் குடும்பத்துக்கு பயன்பட்டுருக்கும். இப்படித்தான் அப்போது இந்த குடும்பம் முன்னேறலை, ஏன் மக்களுடைய வாழ்க்கை முன்னேறலை அப்படிங்கும்போது இவனுக்கு தெரில. அப்போ அது காரணமாக இருக்குமா, இது காரணமாக இருக்குமா, அந்த குடும்பம் இந்த வீடு சரியில்லாமல் வந்து வீடோட வாசலை மாற்றி வச்சா அந்த குடும்பம் முன்னேறிடுமா, இப்படி சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. நீ ஏன் முன்னேறல தெரியுமா, உன் வீடோட வாஸ்துவே சரியில்லை, வாசலை நீ வந்து என்ன பண்ணு, பின்பக்கமாக மாற்றிரு, சமயக்கட்டை ஹாலாக மாற்றிரு, முன்னாடி இருக்கிற ஹாலை சமயக்கட்டாக மாற்றிரு, இப்படி சொல்லி இப்படி மக்களை வந்து அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு சொல்லி அப்படித்தான் வா பரிகாரம் பண்ணு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற கூட்டம் இருக்காங்க. நீ முன்னேறாமல் போகிறன காரணம் உன் சொந்தக்காரன் உனக்கு சேவினை வச்சுட்டான், தகடு வச்சுட்டாங்க, நான் அதை எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாத்துகிற கூட்டமும் பெருகிடுறாங்க. நீ வந்து அறிவுபூர்வமான மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வா, முன்னேற்றம் என்பது தானாகவே வரும். உனது உழைப்பு என்பது தேவையான வழிகளில் உனது திறமையை தேவையான இடத்துல வெளிப்படுத்து. தேவையில்லாத வேலை செய்யாத, மற்றவங்களுக்கு சோறு ஊட்டி விடுற வேலையை செய்யாத, மற்றவங்க குண்டியை நீ கழுவாத, அவங்கவுங்க குண்டியை அவங்கவுங்க கழுவிப்பாங்க. அதுதான் இது கூட தெரில. அதனால தான் மூட நம்பிக்கைகள் ஏன் வளர்ந்ததுன்னா, நீ உன் குண்டியை கழுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு நீ வேலை பார்த்துக்கணும். நீ மற்றவங்க குண்டியை கழுவிட்டே இருந்தனா அதுவே உனது வாழ்க்கையாக வச்சுருந்தா அந்த நாடு எப்படி முன்னேறும், குடும்பம் எப்படி முன்னேறும், மக்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறும்? தேவையில்லாத வழிகளில் நாம் நமது உழைப்பை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். நேரத்தை, உழைப்பை, மனித செல்வத்தை, தண்ணீரை தேவையில்லாத வழியில் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். விவசாயம், நிறைய தேவையில்லாத விவசாயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அதாவது பூக்களை, லட்சக்கணக்கான ஏக்கரில் பூக்களை உற்பத்தி பண்ணி அந்த பூக்களை எத்தனையும் நாம் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே லட்சக்கணக்கான ஏக்கரில் உணவுப் பொருட்களை நாம் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். திராட்சை, காய்கறி, பழங்கள், இது லட்சக்கணக்கான ஏக்கரில் நம்ம உற்பத்தி செய்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணுறோம், முதல் தரமான உணவுப் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. ரெண்டாம் தரம் சொத்தையாக இருக்கிறது, ரெண்டாம் தரம் கழிச்சு போட்டது, அதை தான் இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்ல தரமானது பணக்காரங்களுக்கு இங்கேருந்தே சேவை செய்கிறாங்க. பணக்காரன் வீட்டில் வேலை செய்ய நாம் பணக்கார வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கிறோம். பணக்கார வீட்டு வேலைக்காரர்களாக நாம் இங்கே இருக்கிறோம். நாம் ஏற்றுமதி நமது தேவை முதல் தரமானதை நமக்கு பூர்த்தி செய்யணும். முதல் தரமான உணவுப் பொருட்களை நமது தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் முதல் தரமான உற்பத்தியை நாம் தான் பயன்படுத்தணும். இங்கே வந்து முதல் தரமான உணவை பூர்த்தி செய்து விட்டுத்தான் மீதமுள்ள முதல் தரமான உணவுகளை தான் வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்யணும், ஏற்றுமதி செய்யணும். ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நிறைய பணம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. முதல் தரமான உணவுகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க. இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை பார்க்குறாங்க, வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க. இங்கே இருந்துக்கிட்டே வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு. நீ உனக்கு முதல் தரமான உணவுப் பொருட்களை இப்போ வந்து ஒரு ஆப்பிள், ஒரு திராட்சை உற்பத்தி பண்ணுறாங்க. முதல் தரமான திராட்சையை தமிழ்நாட்டில் திராட்சை உற்பத்தி பண்ணுறாங்க. முதல் தரமான திராட்சையை தமிழ்நாட்டுக்காரங்க முழுவதும் பயன்படுத்தி விட்டார்கள். இப்போ நிறைய முதல் தரமான திராட்சை வந்து நிறைய இருக்குது. அப்போ அதைத்தான் நீ மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அப்படி இல்லாமல் இங்கே உள்ளவனு 1 கிலோ 100 ரூபாய்க்கு தான் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு விற்றா 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தரமான அத்தனை திராட்சையும் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாட்டுக்காரனுக்கு அடிமையாக இருக்க. இங்கே உனக்கு சேவை மனப்பான்மை இல்லை. இந்த மக்களை உனக்கு பெருசாக தெரில. உனது உழைப்பு, நீ இந்த மக்களுக்கு விசுவாசமாக இரு. முதலில் உனக்கு நீ வாழ்கிற நாட்டிற்கு ஒரு விசுவாசமாக இரு, நீ வாழ்கிற பகுதிக்கு விசுவாசமாக இரு. அதன் பிறகு தான் மிச்சம் இருக்கிற விசுவாசத்தை தான் இங்கே உனது விசுவாசத்தை முழுவதுமாக காட்டிவிட்டு மிச்சம் இருக்கிற விசுவாசத்தை தான் நீ வெளிநாட்டுக்கு காட்டணும், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். இந்த மாதிரி நம்முடைய அறியாமை, நம்முடைய சோம்பேறித்தனம், தேவையில்லாத வழிகளில் உழைப்பையும் நேரத்தையும் செலவழிப்பது, பணத்தை என்னத்தெல்லாம் தேவையில்லாத வழிகளில் செலவழிக்கிறாங்கன்னா பணத்தை செலவழிக்கிறாங்க. உழைப்பை, நேரத்தை, செல்வத்தை, தண்ணீர், நிலத்தை, நிலம் என்பது செல்வம், தண்ணீர் என்பது செல்வம், நேரம் என்பது செல்வம், உழைப்பு என்பது செல்வம். அப்புறம் வந்து பணம், அதுவும் செல்வம். பணத்தையும் தேவையில்லாத வழிகளில் செலவழிப்பது. கல்யாணம், அதில் வந்து 6 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி நடத்துறது.
இந்த மாதிரி எல்லாத்தையும் தேவையில்லாத வழிகளில் செலவழிக்கிறார்கள். அதனால் இவங்க வாழ்க்கையே தேவையில்லாத வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. தேவையில்லாமலே வாழ்கிறார். ஆனால் வெளிநாட்டுக்காரங்கிட்ட இப்படி இல்லை, இப்படி ஒரு வழக்கமே இல்லை. அவர்கள் நேரத்தை அவர்கள் கரெக்டாக பாருங்கள், முன்னேறிய நாட்டினர் 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க, 2 நாள் விடுமுறை. ஆனால் இந்தியாக்காரங்க பார்த்திங்கன்னா 7 நாளும் வேலை பார்க்குறாங்க தெரியுமா. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விடாத நிறுவனங்கள் இருக்குது. அல்லது 6 நாள் வேலை பார்ப்பாங்க இந்தியர்கள். 7 நாளும் வேலை பார்க்குற இந்தியர்கள் தான் இங்கே அதிகம். லீவே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. ஆனால் 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க. 5 நாள் வேலை பார்த்தாலே பயங்கர முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்தை இந்தியாக்காரங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இந்தியாக்காரங்க 7 நாளும் வேலை பார்ப்பாங்க, வறுமையில் தான் இருக்காங்க. காரணம், 7 நாள் வேலை பார்த்தாலும் அந்த உழைப்போட பலன் எல்லாமே, அந்த உழைப்பு எல்லாமே தேவையில்லாத வழிகளில் தான் போய் சேருது. தேவையில்லாத அந்த உழைப்போட செலவு பணம் அந்த 7 நாளும் சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாத வழியில் தான் செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத வழிகளில் உழைப்பெல்லாம் தேவையில்லாத வழியில் உழைப்பை செலவிடுவார்கள். தேவையில்லாத வழிகளில் உழைப்பை செலவிட்டுருப்பாங்க. அதனால் தேவையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. மூட நம்பிக்கை என்பது தேவையில்லாத நம்பிக்கை. அது வாழ்க்கைக்கு தேவையில்லை. தேவையில்லாத வழிகளில் போயிட்டுருக்காங்க. எங்கே போகணுமோ அங்கே போகாமல், எங்கே போகக்கூடாதோ அங்கே போயிட்டுருக்காங்க இந்தியர்கள். அதான் இந்தியர்களோட முன்னேற்றத்திற்கு. அதனால் சோம்பேறித்தனம்னா தேவையில்லாத வழிகளில். அப்போது நம்பிக்கை, சிலருக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் நம்ம முன்னேற போகிறதில்ல. அப்படிங்கும்போது அவங்க உழைப்பையே கைவிட்டுருவாங்க. தேவையான வழியில் போயிட்டோம்னா உழைப்பதற்கு நமக்கு ஊக்கம் ஏற்படும், உற்சாகம் ஏற்படும். அதுதான் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஜப்பான்காரங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க உழைப்பு, நேரம் எல்லாத்தையும் தேவையான வழிகளில் வெளிப்படுத்துகிறார்கள். நாம் என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத வழிகளில் நாம் மற்றவங்கள உழைக்கக்கூடாது. நாம் உழைக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்க உழைச்சிடக்கூடாது. இந்த பெண்களை உழைக்க விடாமல் இருப்பதில் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதாவது எங்கெல்லாம் பெண்கள் உழைக்கலையோ, வீட்டிலே இருக்காங்களோ, அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த பெண்களை வேலைக்கு போக விடாமல் பண்ணுறதில், உழைக்க விடாமல், சுயமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி, அதாவது இவங்க உழைக்கணும் அப்படிங்கிற கவனம் இல்லாமல் பிறரை உழைக்கக்கூடாது, பிறர் உழைத்து விடக்கூடாது என்கிற கவனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்தியர்களோட மூட நம்பிக்கைகளுக்கு அவர்களிடம் உள்ள அந்த குறுகிய புத்தி, கெட்ட புத்தி தான் காரணம். குறுகிய எண்ணங்கள் தான் காரணம். ஆக மூட நம்பிக்கை என்பது ஏன் ஏற்பட்டதுன்னா, தேவையில்லாத வழிகளில் உழைப்பை, திறமையை, நேரத்தை, செல்வத்தை, அந்த தண்ணீர், நிலம், இதெல்லாம் மூலப்பொருட்கள், இவையெல்லாம் தேவையில்லாத இந்த உழைப்பு, திறமை, பணம், நேரம் எல்லாத்தையும் தேவையில்லாத வழிகளில் செலவு செய்கிறார்கள். அதுதான் இந்தியர்களோட மூட நம்பிக்கைக்கு காரணம். அதாவது எங்கே போகக்கூடாதோ அந்த வழியில் பயணிக்கிறார்கள். எந்த வழியில் போனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காதோ அந்த வழியில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்காங்க. எந்த வழியில் போனால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. இவங்க மகிழ்ச்சியாகவே வாழ தெரியாது. இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியாகவே வாழ தெரியாது. எப்படி மகிழ்ச்சியாக வாழணுன்னே தெரியாது. என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்படியே இவங்க ஒரு வாரம் 2 நாள் விடுமுறை வருது, எங்கேயாவது போகலாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போகலாம், என்ன பண்ணலாம், எப்படி கொண்டாடலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடணும், ஒவ்வொரு நாளையும் கொண்டாடணும். சரி விடு, பரவாயில்ல, சரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாவது நீ கொண்டாடுறியா? ஒவ்வொரு நாளையும் கொண்டாடணும். அப்படி கொண்டாட முடியாத போது நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாவது கொண்டாடணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடணும். ஆனால் நீ கொண்டாட மாட்டேங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரில வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழணுன்னு தெரில. ஞாயிற்றுக்கிழமைனா படுத்து தூங்குற. வாரத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது சுற்றுலா போகிற. ஒரு வீக்கெண்டு, வார கடைசியில் கொண்டாட்டமான நாளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உனக்கு தெரில. ஆனால் நீ கனவு கண்டு கொண்டு இருக்கிறாய். பல லட்சம் செலவு பண்ணி எப்படி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி நகை சேர்க்குறது, 50 லட்சம், 50 பவுன் நகை, 100 பவுன் நகை எப்படி போடுறது அப்படிங்கிற கனவில் இருக்கிற. இந்த மாதிரி இதுதான் இவனுக்கு மகிழ்ச்சி. நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாக்கா, கல்யாணத்தை நடத்திட்டாக்கா, பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்திடணும். அப்போ தான் அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு டான்ஸ் ஆட தெரியாது,
இந்த இந்தியர்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்க தெரியாது, விளையாட தெரியாது, டெய்லி விளையாட மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. ஒரு ஓவியம், கலை, ஓவியம்னா என்னன்னு ஓவியத்தை ரசிக்கிற மனப்பான்மையே நடுத்தர மக்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. பெரும்பாலும் உயர்தரமாக ரொம்ப பணக்காரங்க தான் எனக்கும் ஓவியத்தை ரசிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ரொம்ப பணக்காரங்க. பெரும்பாலான மக்கள் ஓவியத்தை ரசிக்கிறதுக்கு அந்த முயற்சியில் ஈடுபட மாட்டாங்க. ஓவியத்தையோ கலைகளையோ ரசிப்பது, அந்த கலை நுகர்வு என்பது இருக்காது. இந்த மாதிரி இப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழவே தெரியல இவங்களுக்கு. எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரியவே இல்லை. தேவையில்லாத வழிகளில் தேவையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்காதா என ஏங்குகிறார்கள். தேவையில்லாத வழியில் பயணித்து கொண்டு, எங்கே பயணிக்கக்கூடாதோ அந்த வழியில் ஆழ்கடலை நோக்கி நீந்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கரையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கரை சேர்ந்து விடலாம் என்று ஆழ்கடலை நோக்கி நீந்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி? அப்போ 7 நாள் நீந்த வேண்டியதான், வாரத்தில் 7 நாள் நீந்த வேண்டியதான். உங்களுக்கெல்லாம் விடுமுறையே கிடையாது, அதான் விடிவே கிடையாது.